இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வண்டியில் போனோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியெல்லாம் 2 சைடுமே நல்ல வயல், பார்க்க பச்சை பச்சையாக ரொம்ப அழகாக இருந்தது. தைப்பூசங்கிறதுனால கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நடந்து தான் போகிற மாதிரி இருந்தது. பாப்பா தூங்கி ஏஞ்சி ஒரு வழியாக தண்ணியை பார்த்தது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அங்கே கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியிலே விளையாண்டுட்டு தீர்த்தம்லாம் தெளிச்சிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பால் குடம் எடுக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். பொரியை வந்து மீனுக்கு கொடுத்தோமோ இல்லையோ, நான் எங்கள் பாப்பா குட்டிக்கு கொடுத்தேன். அவங்க ஜாலியாக உட்காந்து பொரி சாப்பிட்டு மீனுக்கும் பொரி போட்டுட்டு பால் குடம் எடுக்கிறதுக்காக 3 முழுக்கு போட்டுட்டு பால் குடத்துக்கு தூப தீப ஆராத்திலாம் காட்டி மனசுக்கு நிறைவாக பாழை ததும்ப ஊற்றி எங்களோட வேண்டுதலை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி கோயில் ஃபுல்லாக செம்ம கூட்டம். இந்த கூட்டத்தில் பாப்பா வச்சுட்டு நம்ம எப்படா முருகனை தரிசிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பால் குடத்தை நல்லபடியாக எடுத்தாச்சு. எடுத்து இடும்பன்ட்ட கோரிக்கை வச்சுட்டு நேராக நடந்து கடகடன்னு உள்ள சன்னதிக்கு நாங்கள் போயிட்டோம். அபிஷேகம் பண்ண பாலை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு அதில் எங்களுக்கு ஒரு திருப்தி கிடச்சிச்சு. அந்த திருப்தியோட வள்ளலார் பேர் சொல்லி கொடுத்த பிரசாதம் எங்களுக்கு கிடைக்கலையோ நினச்சோம். கடைசி நிமிஷத்தில் பகவான் எங்களுக்கு படி அளந்துட்டாரு. வாட்டர் கேன் தண்ணி தான் அங்கே கொடுத்தாங்க. போ பாப்பா ஒரு வழியாக அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் சிங்கார வேலனை பார்க்க 3:30 மணிக்கே நாங்கள் போயிட்டோம். அந்த க்யூவில் நின்று 4 மணிக்கு நட திறந்தாங்க. திருப்பி சொல்லு. சிங்கார சொல்லு. சிங்கார வேலனுக்கு இறக்கி விடு. அரோஹரா. முருகா சண்முகா ஞான பண்டிதா சிக்கல் சிங்கார வேலனுக்கு கையை தூக்கி சொல்லு. கூட்டம் நிறையா இருந்ததுனால அந்த குட்டி கேப்பில் குஜிலியும் பாப்பாவும் போய் பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே படியேறி சாமி கும்பிட்ற அளவுக்கு ஓடி போயிட்டு ஓடியாந்துட்டாங்க. இந்த கோவிலில் ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து வேர்க்கும். அது வேல் வாங்குறப்ப வேர்க்கும். வேல் வாங்கும்போது வேர்க்கும். அது எப்போ வேர்க்கும் அப்படின்னா சூரசம்காரம் அப்போ வேர்க்கும். அது வேல் திரும்பாங்கிறது இங்கே ரொம்ப பெருசாக செய்வாங்க. அப்போ வந்து சுவாமியோட திருமேனி வந்து தானாகவே ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். வேர்வை வந்து வெளியாக வரும். நம்ம ரியலாகவே நேர்லேயே பார்க்கலாம். அது தொடச்சாலுமே திருப்பியுமே அந்த இது அடுத்த நாள் 24 hours வேல் வந்து வாங்கி சூரியனை சங்காரம் பண்ணுற வரைக்கும் நமக்கு அந்த வேர்வை வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நான் நிறைய டைம் வந்து நேரில் பார்த்துருக்கேன். இங்கே நீங்கள் நாகப்பட்டினம் சைடு கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோவில் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிக்கலாம். பொறவாச்சேரி, எங்கன், எட்டுக்குடி இந்த 3 மூலை வரையும் ஒரே ஒரு சிற்பி தான் செதுக்கியிருந்தாங்க. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் பட்டு தான் குஜிலியை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.